ஸ்டார் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து டிசம்பர் 22 ஒரு மெகா எக்ஸ்பெக்டேஷன் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் வந்து பிரபாஸ் நடிப்பில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற சலார் திரைப்படம். இது முதல்ல இந்த திரைப்படத்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். என்னென்னா, பிரபாஸ் என்ற ஒரு நடிகர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாகுபலி அப்படின்ற ஒரு படம் வரதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் தெலுங்கில் பல ஹிட்டுகளை கொடுத்துருக்காரு. ஏக் நிரஞ்சன், வருஷம், சத்ரபதி, இந்த மாதிரி பல விதமான ஹிட்டுகளை வந்து அவர் பிரபாஸ் அவர்கள் ஏற்கனவே தெலுங்கு படங்களில் அந்த இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காரு. அவர் வந்து பாகுபலிக்கு பிறகு தான் வந்து தமிழகத்தில் ஒரு பரிச்சயமான ஒரு ஹீரோவாக ஆனார், ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராகவும் உருவானார். அதை தொடர்ந்து வந்து ஒரு பல படங்கள் நடித்தார். ஆனால் அந்த படங்கள் வந்து பாகுபலி அளவுக்கு வந்து இம்பேக்டை கொடுத்துதா உலகமெங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் நாள் ஓப்பனிங் நல்லா இருந்தே தவிர மற்றபடி வந்து அதுக்கப்புறம் அந்த சாகோவாக இருக்கட்டும், ஒரு ராதேஷியாமாக இருக்கட்டும், ஒரு ஆதிபுருஷ் திரைப்படமாக இருக்கட்டும், இந்த படங்கள் எதுவுமே ஜொலிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாகுபலி 2க்கு அப்புறம் சரி, இது அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு இந்த சலார் படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிரசாந்த் நீல் யாருன்னா, தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்த திரைப்படமான கேஜிஎஃப் மற்றும் கேஜிஎஃப் 2 திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர். இந்த 2 மெகா பேன் இண்டியன், அதாவது வந்து இவர் ஒரு பேன் இண்டியன் டைரக்டர், ஒரு பேன் இண்டியன் ஸ்டார், 2 பேரும் வந்து சேரும்போது அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு பேன் இண்டியன் டைரக்டர் கூட ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் ரிலீஸ் ஆகிறாருன்னா, ஒரு சாதாரண ஒரு நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் வந்து ஒரு பேன் இண்டியன் டைரக்டர், ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரும் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒன்றா சேர்ந்து ஜாயின் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு திரையரங்குக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது வந்து பூர்த்தி செய்யணும்னு வச்சுங்களேன், மக்கள் எவ்வளோ அப்செட் ஆவாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னடா இது, இருந்தாலும் அந்த மனுஷனை வச்சு இட்டு கொடுத்தா இருந்தாலும் தனியாகவே வந்து இட்டு கொடுக்குறான். ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து பிரம்மாண்டமாகவும் ஒரு எல்லா தரப்பு ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி கொடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி நிறைய இயக்குநர்களும் சரி, நிறைய திரைப்பட நடிகர்களும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் சேர்ந்தது தான் இந்த சலார். சரி விடுங்க, நம்ம கேஜிஎஃப் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். சரி, அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே புகை மூட்டம், கறி மூட்டம், அப்படி நிலக்கரி சுரங்கம், தங்க சுரங்கம், இந்த மாதிரி வந்து சீன்களை பார்த்து அந்த டைரக்டரோட அடுத்த படமும் வந்து அவர் இன்னும் கேஜிஎஃப் வந்து வெளியில் வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு அப்படி தான் இருக்கிறார். ஒரு கேஜிஎஃப்லேருந்து வெளியில் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரி கதை அம்சம், எந்த மாதிரி லொக்கேஷன் இருக்கணும், எந்த மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் பண்ணணும், எந்த மாதிரி வந்து கேமரா ஒர்க் கொடுக்கணுன்றத அவர் இன்னும் அந்த மைண்ட் செட்டில் இருக்காரு. ஒருவேளை தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் வந்து கேஜிஎஃப் 2க்கு வந்து இம்பாக்ட் இன்னமும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த படத்தை நம்ம அதே மாதிரி சாயல்லே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் கூஸ் பம்ப் சீன்ஸ் தான் வச்சுருக்காரு. ஒரே ஓவர் ஆக்ஷன் சீன்ஸு. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து எந்தெந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் வேணும், ஒரு கூஸ் பம்ப் சீன் வேணுமோ அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்பாகவும் ஆக்ஷன் சீனாக வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன் தான் கொடுக்கும் ஒரு ஆடியன்ஸுக்கு. சரி, ஓகே, படம் ஃபஸ்ட் ஹாஃப் போய்ட்டு ஒரு பில்டப்பு அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்டு, கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சு இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து, அதாவது வந்து ஒரு கிளையிலேருந்து 2 ஆறுகள் வெவ்வேறு பாதையில் சென்றன, 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்னு வந்து ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி அவர்கள்கிட்ட வந்து டைலாக் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 2 ஹீரோக்களை, அதாவது ஒரு ஹீரோ வில்லன் 2 பேரும் சந்திக்கும் போது அப்பா ஏதோப்பா தப்பிச்சம்பா இன்ட்ரோல் அப்படின்ற மாதிரி எழுந்து உக்காந்துட்டு இருப்போம். சரிங்களா, இன்ட்ரோல் சீன் இப்போது சரி, இன்ட்ரோலுக்கு அப்புறம் பயங்கரமாக இருக்கும் படம் அப்படின்னு நம்ம யோசிச்சு உட்காந்துருந்தோம்னா, அது இன்னும் எப்படி ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்த ஆக்ஷனை விட இன்னும் 2 மடங்காக வந்து ஆக்ஷன் சீன்ஸை கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து முன்னே ரசிப்பாங்களா? பிரபாஸ் ரசிகர்கள் வேணால் ஏற்றுப்பாங்க, அது பிரசாந்த் ரசிகர்கள் வேணால் ஏற்றுப்பாங்க. ஆனால் பொதுவான ரசிகர்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு நிச்சயமான ஒரு கேள்விக்குறி தான். முதல்ல வந்து ஒரு படத்தை இயக்கணும்னா அந்த டேர்ம்லேருந்து, அந்த டோன்லேருந்து முதல்ல வெளியில் வந்து அடுத்த படத்துக்கு உண்டான விஷயங்களை யோசிக்கணும். இவங்க அதாவது நம்ம தமிழ் சினிமா நிறைய டேரக்டர் இருக்காங்க, அந்த முதல் படத்தை எடுத்த டோன்லேயே தான் இன்னும் 10 படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது போகுது. அந்த மாதிரி வந்து பிரசாந்த் நீல் அவர்களும் கேஜிஎஃப் விட்டுன்னு வெளியிலே வரல. அவர் தயவுசெய்து கேஜிஎஃப் விட்டு வெளியில் வந்து அடுத்த படம் என்னமோ, அடுத்து அதுக்குண்டான விஷயங்கள் என்னமோ அதை பண்ணுங்கள். தயவுசெய்து மக்கள் ரசிப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அதாவது வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே சினிமா துறையில் இந்த மாதிரி பத்திரிகை துறையில் வேலை செஞ்சுட்ருக்கேன். ப்ளஸ் வந்து எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பார்க்கும்போது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு ராஜமௌலி அவர்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஜானரில் படம் எடுத்திருக்காரு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீரோ வச்சு படம் எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் பார்த்தா எந்த சம்மந்தமும் இருக்காது. அவர் பாகுபலி எடுத்தார்னா அடுத்த படமும் அவர் பாகுபலியே எடுக்கல, அவர் வேறு ஸ்டைல் எடுத்தார். பாகுபலிக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தார் பாருங்க, நானின்னு ஒரு படம் எடுத்தார், சம்மந்தமே இருக்காது அது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானரில் யோசிக்கணும். டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து படங்கள் இயக்கத்துக்கு வந்து இயக்குனர் முன் வந்தால் தான் தமிழ் சினிமா உலகத்தில் இல்லை, இந்திய சினிமா விளையாட்டியே எல்லாருமே வந்து படம் பார்க்குற மாதிரி வந்து ரசிக்க வைக்கிறதுக்கு அந்த படங்கள் வந்து உதவி பண்ணும்.
நம்ம முதல் படம் இப்படி எடுத்தோமா இன்னும் 10 படத்துக்கு அப்படியே எடுப்பாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு படம் இட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்காக அந்த படத்தை பேஸ் பண்ணி 10 படங்கள் எடுக்கிறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி கதை, ஒரே டோனு, எதுலேயுமே பெரிய வித்தியாசமும் ஒன்றும் வேறுபாடும் எதுவுமே இது கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஒரு டைரக்டர்னால் ஒவ்வொரு ஜானல்லையும் படம் எடுக்கணும், ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து மையப்படுத்தி போய்ட்டு வேறு மாதிரி கொடுக்கணும். அப்படி தான் இருக்கணும் படங்கள். பட் இந்த சலார் வந்து இந்த சலார் சொல்லப்போனால் வந்து ஓவர் பில்டப், ஓவர் கான்ஃபிடென்ட், ஆனால் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமே.